அங்கேயும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பு என்ன பண்ணுறாரு, அந்த ஆடுகளுக்கு கட்டளைறாரு. என்னென்னா, அமர்ந்த தண்ணீர் அண்டை, உனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீ அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா, பெர்மனண்ட்டான ஆசீர்வாதம், அது ஓடுற ஆசீர்வாதமே இல்லை. ஆமேன். கர்த்தர் நம்மளை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் செழிப்பானதை காமிச்சு, செழிப்பான மேய்ச்சலை நம்ம மேய்ந்து கொண்டு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை. அது எதுக்கு குறிப்பிடுறாரு கர்த்தர்னா, நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் தான், நம்மளை விட்டு ஓடி போகாது. சில ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா வந்த மாதிரியே இருக்கும், அது நம்மளை அழிச்சிடும். இப்போ ஆறுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், ஆறை பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படியே நதி என்ன பண்ணும், தண்ணி புரண்டு ஓடிட்டே இருக்கும். ஆனால் மெதுவாக ஓடுற தண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் ஆசையாக நம்ம அது பக்கத்தில் உட்காந்துன்னு இருக்கணும் போல் இருக்கும். ஆனால் ஓடுற நதியில் நம்ம பக்கத்தில் போய் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. ஆனால் அமர்ந்த தண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்தில் நம்ம போய் உட்கார